ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட முதல் பாகம் என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் தொடர்ச்சி. போன காணொளியில் லாகிரி மகாசையரின் புகைப்படத்தோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம பார்த்தோம். அது எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த காணொளியில் பரமஹம்ச யோகானந்தருக்கு நடந்த ஒரு அதிசயமான நிகழ்வை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பரமஹம்ச யோகானந்தர் சின்ன வயசில் இருக்கும்போது அவரும் அவங்க அக்கா உமாவும் ஒரு அதிகாலை வேளையில் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த வேப்பம் பழத்தை எல்லாமே அந்த கிளி சாப்பிட்றத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அவரோட அக்கா உமா தன்னோட காலில் ஒரு கட்டி இருக்கிறதா சொல்லி ஒரு களிம்பு ஜாடியை கொண்டு வராங்க. அப்போது பரமஹம்ச யோகானந்தர் அந்த களிம்பை எடுத்து தன்னோட முன்னங்கையில் தடவுறாரு. நல்லா இருக்கிற கையில் போய் எதுக்கு களிம்பு தடவுற அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா உமா கேட்டாங்களாம். அதுக்கு பரமஹம்ச யோகானந்தர் நாளைக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஒரு கட்டி வரும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட அவங்க அக்கா உமா போடா பொய்யனே அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு பொய்யனேன்னு சொன்னேன்னு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவங்க அக்கா உமா அதை நம்பாமல் திருப்பி திருப்பி அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் அசைக்க முடியாத ஒரு தீர்மானமான ஒரு குரலில் பதில் சொன்னாராம். நாளைக்கு இதே இடத்துல எனக்கு கட்டி வரும். அதே மாதிரி உன்னோட கட்டி இப்போ இருக்கிறத விட 2 மடங்காகி பெருசாயிடும் அப்படி சொன்னாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது பரமஹம்ச யோகானந்தர் சொன்ன மாதிரியே அவரோட வலது முன்னங்கையில் கட்டி வந்துடுச்சு. அவரோட அக்கா உமா காலில் உள்ள கட்டியும் 2 மடங்காகி பெருசாயிடுச்சு. அவங்க அக்கா உமா பதறி ஓடி வராங்க. அம்மா அம்மா நம்ம தம்பி சூனியவாதி ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்களாம். அவங்க அம்மா நடந்ததெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தர் கிட்ட சொல்கிறாங்களாம், நீ இது மாதிரி சொற்களோட சக்தியை தேவையில்லாமல் கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்களாம். அதில் இருந்தே பரமஹம்ச யோகானந்தர் அந்த சொற்களோட சக்தியை தேவையில்லாமல் கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாராம். அந்த கட்டி அறுவை சிகிச்சை மூலிமா அகற்றப்பட்டது. ஆனால் அதால் ஏற்பட்ட தழும்பை அவர் பார்க்கும்போது மனுஷனோட சாதாரணமான வார்த்தைக்கு இவ்வளோ சக்தி இருக்குமா அப்படிங்கிறத அப்பப்போ நினைவூட்டுமா அவருக்கு. அவரோட அக்கா உமா கூட பேசின வார்த்தைகள் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மன ஒருமையோடு உச்சரிக்கப்பட்டது. அதனால் அதுக்கு ரொம்ப சக்தி இருந்தது. அதனால தான் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பளிச்சது. நம்ம பேசுகிற எல்லா சொற்களுக்கும் அதிர்வலை இருக்குது. அதனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பரமஹம்ச யோகானந்தர் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டாராம். இன்னும் இது மாதிரி நிறைய அதிசயங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் அடுத்த காணொளியில் கேளுங்க.